உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, பட்டை துண்டு இதை போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிடுத்து. பேர் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதக்கினோடனே 2 பெருவெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், பல்லாரி வெங்காயம். அதை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிறது. இப்போ இதுக்கு குருமாவுக்கு தேவையான உப்பு போடுறோம். எப்பயுமே வெங்காயம் வதக்கும் போது உப்பு அது கூட சேர்த்துட்டா நல்லா வதக்கும். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அதையும் போட்டு நல்லா 2ம் துவளை வதக்கட்டும். இப்போ இது ஒரு மூடி தேங்காய், சின்ன மூடி தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, 10 முந்திரி பருப்பு, கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா வதக்கினோடனே இந்த ஜலத்தை எடுத்து அதில் விடணும். வெங்காயம் தக்காளி 2 நல்லா வதங்கிடுத்து. இதை அரைச்சி வச்ச விழுது எடுத்து இதில் விடுவோம். கொஞ்சமாக ஜலம் விட்டு அதை அலம்பி இதில் விட்டுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், சேர்ந்து கொதிக்கணும். அப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. பாருங்கோ, ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெந்த உடனே அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கினா சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுட சுட சாதம், உருளைக்கிழங்கு குருமா, தொட்டுக்க வடை வறுத்துருக்கு. இந்த மழைக்கு அதுக்கும் செம்மையாக இருக்கும் இப்படி சாப்பிட்டா.